அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருக்குது. ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6வது மாதம் தான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூன் மாதம் அப்படின்னாலே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 மாதமாக லீவ் விட்டு குழந்தைகள் எல்லாருமே வீட்டில் இருந்திருப்பாங்க. இனிமேல் குழந்தைகளோட கல்வி அப்படின்னு தினசரி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் பல்வேறு விதமான கேள்விகள் அப்படிங்கிறது எழும். குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பெற்றோர்களுக்கெல்லாம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்துருவோம். நம்ம சூரியன் ரிஷப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகுதான் மிதுன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறாரு. புதன் ரிஷப ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் ரிஷபத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இந்த ஜூன் மாதம் இருக்குது. உத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும், அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும், கன்னி ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறதால உங்களை நிரூபிக்கும் வகையில் உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்வதில் நீங்கள் கவனத்தை செலுத்த போகிறீங்க. அரசாங்க வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றம் அப்படிங்கிறது வரும். சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் எல்லாமே இருக்குது. 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறதால கல்வியில் மாணவர்கள் எல்லாமே தீவிரமாக ஆர்வம் காட்ட போறீங்க. கடின உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. வாழ்க்கையில் குறுக்கு வழி அப்படிங்கிறது எப்போதுமே வெற்றி அடையாது. முடிஞ்ச வரைக்கும் அவற்றை தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கிறதால குடும்பத்தோடு நீண்ட தூர பயணங்கள், சுற்றுலா, ஆன்மீக தரிசனம் இதெல்லாமே சென்று வரலாம். குடும்பத்தோடு விடுமுறையை செலவிடுவது உங்களுக்கு நிறைய மன மகிழ்ச்சியை தரும். அதற்காக நீங்க ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க அதை சிறப்பா செயல்படுத்துவீங்க. உங்களுடைய அன்புக்குரியவர் உங்களோடு இணைஞ்சிருப்பாங்க. உங்களுடைய மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் அவர்கள் உணர்ந்து நடந்து கொள்ளுறதால உண்மையான அன்பு எது அப்படின்னு இந்த மாதத்துல நீங்க இனங்கண்டு கொள்ள போறீங்க. கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே கணவன் மனைவி ஒருவர் ஆழமாக மதித்து ஒருவருக்கொருவர் நேரத்தையும் பகிர்ந்து கொள்வதன் மூலமும் ஒருவர் முக்கியத்துவத்தையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள போறீங்க. குடும்ப உறுப்பினர்களோடு சுபகாரியங்கள் நிகழ்வதற்கு இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் திருமணமானவராக இருந்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். 7ஆம் வீட்டில் ஒருபுறம் ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கிறாங்க. செவ்வாய் பேச்சும் 7ஆம் வீட்டில் இருக்கிறதால புதிதாக கல்யாணமானவர்களுக்கு புரிந்து கொள்வதில் ஒரு சில சிரமங்கள்லாம் வரும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். சனி பகவான் 7ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வங்கியில் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கன்னிராசிக்காரர்கள் உடல்நல பிரச்சனைகள், நீண்டகால நோய்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறவும் முன்னேற்றம் காண்றதுக்கும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். உங்களுடைய செயல் வளர்ச்சி மூலம் சமூகத்தில் பெயரும் புகழையும் அடைய போறீங்க. கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் உங்களால் பிறருக்கு உதவி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சமூக சேவைகள் எல்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஏற்ற நிறைந்த மாதமாக தான் இருக்கும். அரசு வேலைவாய்ப்புக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்னா அதில் பங்கு பெறுங்க. நீங்கள் கனவு காணும் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் உத்தியோக நிமித்தமாகவும் நீண்ட தூர பயணம்லாம் சென்று வருவீங்க. கடவுள் வழிபாடு செய்வதன் மூலம் மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் செலவு காரணமாக வருமானம் மற்றும் சேமிப்பை
பயன்படுத்துவது கடினமாக இருக்கும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக்குங்க. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் தாமதம் அப்படிங்கிறது வரலாம். அதனால தவறான புரிதலை ஏற்படுத்தும். இந்த காரணத்தாலும் இதனால உறவுல ஒரு சில சிக்கல்களை நீங்க தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அவர்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். முதலீடுகள் மற்றும் நிதி இழப்புகளை சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்துல முதலீடு திட்டங்களை ஒத்தி வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அப்படிங்கிறது காட்டணும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாதம். உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க போறீங்க. இந்த மாதத்தில் காதலர்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்ற மாதம். உங்களுடைய துணைக்காக அதிக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. அவர்களோட தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலாம் வரலாம். அதனாலேயே ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது வரும். தைரியத்தின் மூலமாகவும் தன்னம்பிக்கையின் மூலமாகவும் எதிரிகளை தோற்கடிச்சு உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சி அனுபவிப்பது சாத்தியம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் பிரிந்தவர்களுக்கெல்லாம் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேர்றதுக்கு இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நிதி நிலையிலெல்லாம் கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. நீண்ட காலமாக நீங்கள் விருப்பப்பட்டு வந்த இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு நிறைவேற போகுது. இந்த மாதம் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரித்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்குங்க. முதலீடுகள் மூலமாக நஷ்டங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலீடுகளை தவிர்த்துக்குங்க. வீடு, நிலம், வாகனம், சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். குழந்தைகளோட மேற்படிப்புக்காக பணத்தெல்லாம் செலவு செய்யலாம். இந்த மாதத்தில் பயணம் காரணமாகவும் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது வரும். இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அப்படிங்கிறது உண்டு. பணி சார்ந்த உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு, சக ஊழியர்களோட ஆதரவு கிடைக்கும். பணியிடத்து சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது. தலைமை பொறுப்பு வர்றதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய எதிர்கால திட்டங்களை எல்லாத்தையும் நீங்கள் தயாரிக்கிறது நல்லது. கூட்டுத்தொழில் மூலம் உங்களுக்கு சாதகமான வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. அதன் மூலம் தொழிலையே நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. வெளி மாநிலம், வெளிநாடு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. புதிய இடங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்காக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. கால்கள்லாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் தூசி, ஒவ்வாமை, சுவாசம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இந்த மாதத்தில் அவ்வப்போது பரிசோதனை செஞ்சுக்குங்க. மருத்துவர்களோட அறிவுரைகளை பின்பற்றுறது நல்லது. கன்னிராசிக்காரர்கள் எல்லாமே ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். மாணவர்கள்லாம் இந்த மாதம் புதிய மொழி கற்க வேணும் அப்படிங்கிற ஆர்வம் உண்டாகும். உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்றதுக்கு புதிய படிப்புகளை படிப்பீங்க. தனியார் நிறுவனத்தில் சேரவும் கல்வி உதவித்தொகை பெறதுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நுழைவுத் தேர்வுகளெல்லாம் உங்களுக்கு தேர்ச்சி பெறுறதுக்கு 100% வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பாடங்களை படிப்பதில் தற்காலிகமாக பயம் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களோட உதவியோடு உங்களுடைய நிலைமையை சமாளிப்பீங்க. ஆசிரியர்கள்லாம் உயர்கல்வி குறித்த சரியான முடிவை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. மாணவர்கள்லாம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கணும். குடும்ப நிர்வாகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அவ்வப்போது வந்தாலும் ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போவீங்க. உறவு அப்படிங்கிறது சீராக இருக்கும். மனைவியோட உடல் ஆரோக்கியம் மட்டும் சற்று பாதிக்கப்படும் அப்படிங்கிறதால மருத்துவ சிகிச்சை மூலமாக உங்களுக்கு பலனை கொடுக்கும். தினமும் காலையில் நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. இல்லத்து பூஜை அறையில் அதுவும் மாலையில் விஷ்ணு சகசரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டுவாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு.